Hi friends, welcome to my channel 365 Study Series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 2 கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து அந்த ஃபஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறது வேலு நாச்சியார். இந்தியாவிலிருந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை எதிர்த்த பெண் அரசி அல்லது பெண் ஆட்சியாளர் அப்படிங்கிற பெருமை இவங்களையே சேரும். இவங்க வீரமங்கை அப்படின்னும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னும் புகழப்படுறாங்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள். இந்த செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்க வேலு நாச்சியார் தான். இவங்க 1730 வருஷம் பிறக்கிறாங்க. வேலு நாச்சியார் வளரி, சிலம்பம், குதிரை ஏறுதல், வில்வித்தை இந்த மாதிரியான கலைகள்ல எல்லாம் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. மேலும் வேலு நாச்சியார் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகள்ல எல்லாம் புலமை பெற்றவர்களாக இருக்காங்க. வேலு நாச்சியார் தன்னுடைய 16வது வயதில் சிவகங்கையோட மன்னர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்குது. 1772 காளையார்கோவில் போர், அதாவது ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையில் கம்பெனி படைகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து சிவகங்கை மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. காளையார்கோவில்ன்ற இடத்துல தாக்குதல் நடைபெறுது. இந்த போரில் முத்துவடுகநாதன் கொல்லப்படுறாரு. தன் கணவன் இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியார் தான் மகளோட தப்பி போய் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்பில் 8 வருஷம் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் ஒரு படையை அமைச்சு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கு பற்றிய தகவல்களையெல்லாம் சேகரிக்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆயுதங்களை வந்து வச்சுருக்காங்க, அதையெல்லாம் எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு படையை வந்து உருவாக்குறாங்க. மேலும் இவங்க ஹைதர் அலி கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. அதாவது வேலு நாச்சியாரோட சார்பில் தளவாய் தண்டவராயன் எழுதுகிறாரு. தளவாய் அப்படின்னா இராணுவ தலைவர் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் தனக்கு அனுப்புமாறு கோரிக்கை வைக்கிறாங்க. யாருக்குன்னா வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலிக்கு வந்து எழுதுகிற கடிதத்தில். இந்த கடிதத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உருது மொழியிலையும் எழுதியிருக்காங்க. இந்த ஹைதர் அலி வந்து அப்போது இந்த லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் திண்டுக்கலோட கோட்டையோட தலைவராக இருந்த சையத்துக்கிட்ட அவங்க கேட்குற உதவியெல்லாம் செய்யுமாறு ஆணையை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹைதர் அலியோட உதவியாலையும் கோபால நாயக்கரோட உதவியாலையும் சிவகங்கை வந்து மீண்டும் வேலு நாச்சியார் வந்து கைப்பற்றிடுறாங்க. மருது சகோதரர்களோட உதவி மூலமாக சிவகங்கையோட அரசியாக திகழ்கிறாங்க. வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையோட அரசியானதுக்கு அப்புறம் சின்ன மருது வந்து வேலு நாச்சியாரோட ஆலோசகராக இருக்காங்க. பெரிய மருது வந்து வேலு நாச்சியாரோட படைத்தளபதியாக இருக்காங்க. 1783 ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கையை தாக்கி மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றிடுறாங்க. நாளடைவில் 1790 வெள்ளச்சி நாச்சியார் ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1796 வேலு நாச்சியார் நோயுற்று இறந்துடுறாங்க. வேலு நாச்சியார் பற்றி பார்க்கும்போது 2 முக்கிய பெண்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா குயிலி. குயிலி யாருன்னா வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி, மேலும் அவங்களோட படை தளபதியும் கூட. உடையாள் அப்படிங்கிற பெண் படை பிரிவோட தளபதியாக இருக்காங்க. இவங்க 1780 வருஷம் தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கை வந்து தாக்கி பெரும்பான்மையான சேதத்தை வந்துட்டு விளைவிக்கிறாங்க. அடுத்து உடையாள். இந்த உடையாள் யாருன்னா ஒரு சமயத்தில் குயிலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு காட்டு வழியாக குதிரையில் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது ஆங்கிலேயர் வந்து இந்த குயிலியை தேடி வருவாங்க. அப்போ அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த பொண்ணு தான் வந்து உடையாள். குயிலி இந்த பக்கம் போனாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க போனதை வந்துட்டு மறைச்சிருவாங்க. அதனால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட மேய்ச்சல் நில பெண் தான் உடையாள். அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்புனா அந்த திண்டுக்கலை சுற்றி இருக்க அந்த பாளையக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தலைவராக
விருப்பாட்சியை சேர்ந்த கோபால நாயக்கர் தான் தலைவராக இருக்கார். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாளையங்கள்லாம் சேர்க்கும் போது அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, மணப்பாறையை சேர்ந்த லக்ஷ்மி நாயக்கர், தேவதானப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர், அப்புறம் மேலும் சில பாளையக்காரர்கள்லாம் இருக்காங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை சேர்ந்த கோபால நாயக்கர் வந்து திப்பு சுல்தானோட நட்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி நட்பும் அவங்களுக்கு பலப்படுது. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை வந்து கோவையை மையமாக வச்சே தான் பிரிட்டிஷாரை எதிர்த்துக்கிட்டு வராங்க. கோபால நாயக்கர் வந்து ஊமைத்துறையோடையும் இணைஞ்சு செயல்படுறாரு. ஆனைமலை போரில் உள்ளூர் விவசாயிகளை திரட்டி போர் பண்ணுறாங்க. அந்த போரில் வெற்றியும் அடையிறாங்க. இருப்பினும் 1801 பிரிட்டிஷ்க்கு எதிரான போரில் தோல்வி அடைஞ்சிட்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை பெயர் என்னென்னா ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட மனைவி பெயர் ஜக்கம்மாள். சகோதரர்கள் ஊமைத்துறை, சவத்தையா அப்படின்னு 2 சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இருக்காங்க. கட்டபொம்மனோட முன்னோர்கள்லாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க. 11ஆம் நூற்றாண்டில் தான் ஆந்திராவிலேருந்து தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து வராங்க. இவங்க பாண்டியர்களுக்கு கீழே வந்து நிலமானிய முறையில் தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து ஆட்சி செஞ்சு பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இருக்கார் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்க தந்தையோட இறந்ததுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட 30 வயதில் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக ஆகிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக இருக்கும்போது விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்துட்டு செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்காங்க. நவாப் அவங்க வந்து முகலாயர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டுட்டு வராங்க. இந்த முகலாயர்களுக்கு கட்ட வேண்டிய வரி, அதாவது கப்பத்தை வந்துட்டு நவாப்புகள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நவாப்புக்கு பாஞ்சாலங்குறிச்சி வந்து இந்த நவாப்புகளுக்கு கப்பம் கட்டுறதுக்காக பணிக்கப்படுது. 1781 ஆற்காடு நவாப்பும் கம்பெனியும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. என்னென்னா, நவாப் வந்து கர்நாடகா பகுதியில் திப்பு சுல்தானுக்கு எதிராக வந்து போர் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வரி வசூல் செய்யும் உரிமை வந்துட்டு கம்பெனி வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க. இப்படி வசூலிக்கப்பட்ட வரியில் வந்து 1/6 பங்கை வந்து கம்பெனி வந்து நவாப்புக்கும் அவங்களுடைய குடும்ப செலவுக்காகவும் கொடுத்துடணுன்னு தான் உடன்படிக்கை செஞ்சுருந்துருக்காங்க. ஆங்கில அதிகாரிகளான ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாங்சன், இவர் வந்து அப்போது ராமநாதபுரத்தோட கலெக்டராக இருந்தார். இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு தான் கணிச்சிருந்தாங்க. 1798 மே வரைக்கும் 3310 பக்கோடாக்கள் வந்துட்டு வரியாக செலுத்த வேண்டியதாக இருக்குது. கட்டபொம்மன் வந்து வரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்து சொல்கிறாரு. ஆனால் கட்டபொம்மன் கட்ட மறுத்துறாரு. ஏன் அப்படின்னா, பஞ்சம் அப்போ நிலவி வந்த பஞ்சத்தின் காரணமாக அவரால் செலுத்த முடியல. மேலும் இந்த வரி கட்டுறது வந்துட்டு அவருக்கு பிடிக்கவும் இல்லை. ஜாக்சன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி இந்த வரி கட்ட மறுத்ததுனால கட்டபொம்மனுக்கு எதிராக பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி இராணுவத்தை செலுத்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் அப்போ இருந்த மெட்ராஸ் கவுன்சில், அதாவது மதராஸ் அரசாங்கம் வந்து இராணுவத்தை செலுத்துறதுக்கான மறுப்பை வந்து தெரிவிச்சிடுறாங்க. 1798 ஆகஸ்ட் 18 தன்னை வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்குமாறு சொல்லிவிட்டு கடிதம் ஒன்று எழுதிட்டு ஜாக்சன் வந்து சுற்றுப்பயணம் போயிடுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா, கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சுற்றுப்பயணம் போயிடுறாரு. இந்த ராமநாதபுரத்தில் சந்திச்சா தனக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்த கட்டபொம்மன் வந்து இடையில குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரியான பல இடங்களில் சந்திக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் தான் முடியுது. 1798 செப்டம்பர் 19 ஜாக்சனும் கட்டபொம்மனும் சந்திச்சுக்கிறாங்க. எங்கன்னா ராமநாதபுரம் கோட்டையில் தான் சந்திச்சுக்கிறாங்க. அப்போது கட்டபொம்மன் தன்னுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த சந்திப்பில் 3 மணி நேரம் சிவசுப்பிரமணியமும் கட்டபொம்மனும் நிற்க வச்சு அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்கிறாரு. இதனால் கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ரொம்ப வெறுப்புணர்வு கொண்டவராக இருக்கார். கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியமும் தங்களுக்கு அங்கே ஏதோ சதி நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தப்பி செல்ல முயற்சி செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஊமைத்துறை வந்து கரெக்டாக கோட்டைக்குள்ளே வந்து நுழையிறாரு. ஊமைத்துறையோட உதவியால் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. துரதிர்ஷ்டவசமாக சிவசுப்பிரமணியம் வந்து மாட்டிக்கிறாரு. அங்கே கைது செய்யப்பட்டு சிறையிலையும் வைக்கப்படுறாரு. இந்த மோதலில் லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படி உட்பட சிலர் வந்து கொல்லப்படுறாங்க. ராமநாதபுரத்துலேருந்து பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் வந்து சென்னை கவுன்சில், அதாவது மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, தான் வந்து ஜாக்சனோட சந்திப்பில் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து அந்த லெட்டரில் விரிவாக எழுதியிருக்காரு. அப்போது கவர்னராக இருந்த
எட்வர்டு கிளைவ் வந்து ஒரு ஆணையை வந்து கட்டபொம்மனுக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னாக்கா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இவங்க அடங்கிய குழு முன்னாடி கட்டபொம்மன் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. இந்த இடைப்பட்ட டைமில் சிவசுப்பிரமணி வந்துட்டு விடுதலையும் செய்யப்படுறாரு. ஜாக்சனோட கடினமான அணுகுமுறைக்காக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டு அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் வந்து நியமனம் செய்யவும் படுறாங்க. 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் வந்து அந்த குழு முன்னாடி ஆஜராகிறாரு. அப்போ நகர்ந்ததையெல்லாம் சொல்கிறாரு. அப்போ விசாரிக்கும்போது 3310 பக்கோடாவில் இவர் கொஞ்சம் அமௌண்ட் வந்து வரி பணமாக கட்டியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது 1880 பக்கோடா போக மீதியை வந்து தான் கட்டபொம்மன் வந்து நிலுவைத் தொகையை செலுத்துகிறாரு. செலுத்திட்டு பாஞ்சாலங்குறிச்சி திரும்பும்போது மருதுபாண்டியர்கள் வந்து ஒரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பை வந்துட்டு உருவாக்குறது வந்து இவருக்கு தெரிய வருது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து மருதுபாண்டியர்கள் உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்கன்னா, திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர், ஆனமலையை சேர்ந்த யதுல் நாயக்கர் மற்றும் அருகிலுள்ள பாளையங்களெல்லாம் சேர்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்தையும் இணைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சிவகிரி பாளையக்காரர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டிட்டு வந்தனால இணைய மறுத்தர்றாரு. அதனால் கோபம் கொண்ட கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கிய படையெடுப்பை வந்து செய்கிறாரு. இந்த கட்டபொம்மனுடைய சிவகிரி நோக்கிய படையெடுப்பை வந்து ஆங்கிலேயர்கள் தன்னுடைய சவாலாகவே நினைக்கிறாங்க. அதனால் கம்பெனியோட படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்து செல்லுது. 1799 மே மந்த்து வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இங்கே இருக்கிற படைகளெல்லாம் வர வச்சு திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்து செல்லுமாறு உத்தரவு ஒன்று கொடுக்குறாரு. 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மனை வந்து சரணடையுமாறு நிபந்தனை ஒன்று விதிக்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் சரணடைய மறுத்துறாரு. அதனால் 1799 செப்டம்பர் 5 பானர்மேன் தலைமையிலான படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கு உண்டான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கவும் பட்டுருது. மேஜர் பானர்மேன் வந்து ராமலிங்கனாரை தூது அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைகளோட அனைத்து ரகசியங்களையும் சேகரிச்சிட்றாரு. இதுக்கு நடுவில் கல்லர்பட்டி மோதலில் சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுறாரு, சிறையிலையும் வைக்கப்படுறாரு. கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. அப்படி தப்பிச்சு களப்பூர் காட்டில் மறைஞ்சிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜாவான விஜய ரகுநாத தொண்டைமான் இவர் வந்து கைது செஞ்சு கம்பெனிகிட்டையும் கட்டபொம்மனை ஒப்படைச்சிட்றாரு. இப்படி கைது செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியம் 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாரு. புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் பாளையக்காரர்களால் துரோகமிழைக்கப்பட்ட கட்டபொம்மன் வந்து 1799 அக்டோபர் 16 ஒரு விசாரணைக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்படுறாரு. இந்த விசாரணை வந்து ஒரு கேலிக்கூத்தான விசாரணையாக இருக்குது. கட்டபொம்மனை அந்த விசாரணையில் அவ்வளோ அவமானப்படுத்தப்படுறாருங்க. 1799 அக்டோபர் 17 அதாவது விசாரணைக்கு அடுத்த நாள் வந்து கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல பழைய கோட்டையில் ஒரு புளிய மரத்து முன்னாடி சக பாளையக்காரர்கள் முன்னாடி தூக்கிலிடப்படுறாரு. இப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கட்டபொம்மனுடைய வீரத்தை வந்து இன்றளவும் நாட்டுப்புற பாடல்களில் இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. பக்கோடா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 1080 பக்கோடா, 3310 பக்கோடான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பக்கோடா அப்படிங்கிற வார்த்தைக்கு வராகன் அப்படிங்கிறதான் பொருள். இதாவது வராகன் அப்படிங்கிறது விஜயநகரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாணயத்தோட பேர் தான் இந்த பக்கோடா. திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்தில் ஒரு பக்கோடா அப்படிங்கிறது 3 ரூபாய் 50 பைசாவாக இருந்திருக்கு. இங்கிலாந்து மக்கள்கிட்ட பக்கோடா மரத்தை உழுக்குதல் அப்படிங்கிற ஒரு சொலவாடையான வாக்கியமும் இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களில் மூத்தவர் பேர் வந்து வெள்ளமருது, இளையவர் பேர் வந்து சின்ன மருது. இவங்க 2 பேருமே முத்துவடுகநாதனோட தளபதிகள். ஆனால் 8th புக்கில் முத்துவடுகநாதன் இறந்ததுக்கப்புறம் வெள்ளமருது வந்து சிவகங்கையோட அரசராக இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. மருது சகோதரர்களுடைய பெற்றோர் பேர் வந்து அப்பா பேர் மூக்கையா பழனியப்பன், தாயார் பொன்னாத்தாள். இவங்க 2 பேர்த்தில் சின்ன மருது தான் பிரபலமானவர். இவர் வந்து மருது பாண்டியன், சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் ஓமைத்துறையோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க. இவங்க ஆரம்பத்தில் நவாப்போட களஞ்சியங்களை கொள்ளையடிக்கிறதும் கம்பெனிக்கு படைகளுக்கு எதிராக சேதம் விளைவிக்கிறதும் தான் இவங்களுடைய ஆரம்ப களப்பணிகளாக இருக்குது. மோதலுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது, கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் கட்டபொம்மனோட சகோதரர்களான ஊமைத்துறைக்கும்
செவத்தையாவுக்கும் மருது சகோதரர்கள் பாதுகாப்பு கொடுத்து வராங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை வியாபாரிகள் வந்து அவங்களுடைய உள்நாட்டு கொள்கைகளில் கம்பெனி வந்து தலையீடு செய்கிறத விரும்பலை. இந்த 2 காரணங்கள் தான் கலகம் வந்து உருவாகிறதுக்கு காரணங்களாக இருக்குது. 1800 தான் பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து கலகம் வந்து வெடிக்குது. இது ஆங்கிலேயரோட குறிப்புகளில் 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா, மருது சகோதரர்கள், திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்பா துண்டாஜி, இவங்க 2 பேர் இருக்காங்க. 1800 ஏப்ரலில் தான் விருப்பாட்சியில் தான் ஃபஸ்ட்டு கிளர்ச்சி வந்து ஆரம்பம் செய்கிறதா முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து 1800 ஜூனில் கோயம்புத்தூரில் மையமாக வச்சு இந்த கிளர்ச்சி வந்து அதிவேகமாக எழுச்சி பெறுது. இந்த கோயம்புத்தூரில் எழுத கிளர்ச்சி வந்து ராமநாதபுரம், மதுரையிலையும் பரவ தொடங்குது. அப்போது இதை அறிஞ்ச கம்பெனி வந்து கிருஷ்ணப்பா, துண்டாஜி, கேரளவர்மா இன்னும் சிலர் மேலே போர் தொடுக்கிறதா அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த பாளையக்காரர்கள், இங்கே கிளர்ச்சியில் ஈடுபட்ட பாளையக்காரர்கள்லாம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இங்கெல்லாம் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி கமுதியில் வந்து பதுங்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்னமருது வந்து அவங்க 2 பேர்த்தையும் சிறுவயலுக்கு அழைத்து போகிறாரு. சிறுவயலுங்கிறது வந்து சிவகங்கையோட தலைநகராக இருந்துச்சு. அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு ஊமைத்துறையும் செவத்தையாவும் சீக்கிரம் கூடிய விரைவில் கட்டி முடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்பெனி வந்து காலின் மெக்காலே தலைமையில் வந்து படையை அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுறாங்க. எப்போனா 1801 ஏப்ரலில் வந்து முற்றுகையிடுறாங்க. அதனால் ஊமைத்துறையும் செவத்தையாவும் மருது சகோதரர்கிட்ட மீண்டும் அடைக்கலம் போகிறாங்க. தப்பியோடைய இந்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் திருப்பி ஒப்படைக்க சொல்லி நிபந்தனை ஒன்றை ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்களுக்கு விதிக்கிறாங்க. ஆனால் மருது சகோதரர்கள் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. அதனால் கர்னல் அக்னியும் கர்னல் இன்னிங்ஸும் சிவகங்கையை நோக்கிய படையெடுப்பு செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1801 ஜூனில் மருது சகோதரர்கள் ஒரு விடுதலையை முன்னிறுத்திய பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை சுதந்திர பிரகடனம் அப்படின்லாம் அழைக்கப்படுது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு முதல் அழைப்பாக வந்து இந்த பிரகடனம் தான் இருக்குது. இந்த பிரகடனம் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக ஜாதி, மத, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடப்பட்ட அறைகூவலாக இருக்குது. இந்த பிரகடன நகலை வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நவாப்போட கோட்டையோட முன் சுவர்லையும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயிலோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டப்படுது. இந்த பிரகடனத்தால் பாளையக்காரர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று கூடுறாங்க. சின்னமருது வந்து 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து திரட்டுறாரு. இதை அறிஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்து வங்காளம், மலேயா, சிலோன் இங்கே இருக்கின்ற படைகளை எல்லாம் வரவழைக்கிறாங்க. மேலும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எட்டயபுரம் இந்த பாளையக்காரர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆங்கிலேயர்களோட இந்த பிரித்தாளும் கொள்கை வந்து பாளையக்காரர்கள் வந்து பிளவு பெற வந்து ஒரு காரணமாக அமையுது. 1801 மேலே தஞ்சாவூர், திருச்சி இந்த இடங்கள்லாம் கலகக்காரர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட கலகக்காரர்கள் வந்து பிரான்மலை, காளையார் கோவில் இங்கெல்லாம் தஞ்சம் புகுறாங்க. இந்த கலகம் வந்துட்டு மீண்டும் தோல்வியிலேயே முடியுது. 1801 சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இணைச்சு கொள்கிறாங்க. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரம் இடத்துல இருக்க திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து அவங்களோட தலை வந்து துண்டிக்கப்படுது. இதன் விளைவாக 73 பேர் வந்து பினாங்குக்கு வந்து நாடு கடத்தப்பட்டாங்க. பினாங்குன்றது வேல்ஸ் இளவரசரோட தேர்வு. இந்த தென்னிந்திய புரட்சி வந்து தமிழக வரலாற்றில் ஒரு தனித்துவமிக்க அடையாளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சுதந்திரத்திற்கான ஒரு முக்கிய விதையாக வந்து அமைஞ்சது. 1801 ஜூலை 31 இறுதியாக வந்து ஒரு கர்நாடக உடன்படிக்கை வந்து மேற்கொள்கிறாங்க. இந்த உடன்படிக்கை வந்து பிரிட்டிஷ் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது கட்டுப்பாடு விதிக்கிறதுக்காக ஒரு ஊன்றுகோலாக இருந்துச்சு. இந்த உடன்படிக்கையின்படி தான் பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அனைத்து கோட்டைகளும் தமிழகத்தில் இருக்க அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டுருச்சு, அனைத்து படைகளும் கலைக்கப்பட்டுருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.